பிறந்ததான் பிறந்தோம். ஒரு ஆம்பளை பிள்ளைய பிறந்திருக்க மாட்டோமா? சி, என்ன பொழப்பு இது? பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டு டெய்லி என்ன குழம்பு வைக்கணும், என்ன பொரியல் வைக்கணும்னு யோசிச்சு வச்சு நமக்கு இப்படியே பாதி வயசாயிரும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தானே, பேசாமல் அத்தைக்கிட்ட சொல்லி காயெல்லாம் வாங்கி மொத்தமாக சாம்பார் வச்சு விட்ருவோம். அதுதான் கொஞ்சம் ஈஸியான வேலை நமக்கு. நாலு முடியக்காவோ என்ன அங்கேயும் இங்கேயும் ஒரு மாதிரி காலையிலே புலம்பிட்டு திரியில ஏன்? அது ஒன்றும் இல்லட்டி, இந்த பொம்பளை பிள்ளைய பிறக்கிறதே பெரிய பாவமாக இருக்குது. ஏன்க்கா நம்மளாம் பொம்பளை பிள்ளைய பறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க எதுக்கு இப்படி சொல்லிட்டலையே? பொம்பளை பிள்ளைய பறக்கிறது எவ்வளவு புண்ணியம் தெரியுமா? ஆ, நீ மட்டும் தான் சொல்லிட்டு அலையணும். பொம்பளை பிள்ளைய பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், அடகு வச்சிருக்கணும், ஈடு வச்சிருக்கணும்ட்டு. போவியா? ரொம்ப சலிச்சுக்கிடுறீல. சலிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு உங்க வாழ்க்கையில? வாழ்க்கையே சலிப்பில் தானட்டி போய்கிட்டு இருக்குது. இதில் வாழ்க்கையில் எங்கே சலிப்பு வர்றதுக்கு? எக்கா நீங்க நல்லா தானே இருக்கிய? இல்லைன்னா காலையில உங்களுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சு போச்சா? எக்கா நான் உங்ககிட்ட மெதுவா கேட்கேன், உங்களுக்கு வேற எதுவும் உடம்புக்கு பண்ணுதோ? கேட்டி சும்மா இருட்டி நெட்ட. அப்புறம் ஏம்க்கா அப்படி பேசிட்டலையே? நான் உனக்கு சொல்ல வர்றது புரியுதா இல்லையா? அச்சச்சோ, இந்த நாலு முடியாக்கா இந்த உலகத்துக்கு என்னமோ சொல்ல வரான்னு நினைக்கேன். நாம தான் எதுவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கேன். சரி நீங்க சொல்லுங்க, நான் கேட்குறேன்க்கா. எட்டி உலகத்துக்கும் சொல்ல வரல, உனக்கும் சொல்ல வரல, பொதுவாக நான் சொல்கிறேன். பொம்பளை பிள்ளைய பிறக்கிறதே பாவப்பட்ட ஜென்மோன்ட்டு. உனக்கு புரிய மாட்டேக்கே இருக்கு. எக்கா எதுக்கு நீங்களே நம்மளை தாழ்த்தி பேசுறிய? பொம்பளை பிள்ளைய பிறக்கிறதெல்லாம் கெத்துக்கா, உங்களுக்கு தெரிய மாட்டேக்குது அதனுடைய அருமை. சோ ஏட்டி சொல்லுங்கக்கா. சோ, நான் சமைக்கிறதுக்காக சொல்கிறேன். டெய்லி நைட்டானா கனவுல நீ வருவ. அடச்ச நாலு முடியக்கா, நீங்க சமைக்கிறதெல்லாம் ஒரு மேட்ருன்னு சொல்லிட்டு அதை பத்தியே பேசிட்டு இருக்கிய. இதுல பெண்ணா பிறக்கிறது பாவமா? ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைங்களும் எவ்வளவு சாதனை படைச்சுக்கிட்டு இருக்குது. நீங்க இந்த 4 செவத்துக்குள்ள சமைக்கிறதுக்கு பொண்ணா பிறக்கிறது பாவம்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. ஏன்னா கொஞ்சம் காலையிலேயே தோணிச்சு, காலையிலேயே மண்டை கோளாறு பிடிச்சு அலையிறியேன்னு நினைச்சேன். இப்போ கன்ஃபார்ம் ஆயிட்டு. மண்டை கோளாறுன்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கியா? அப்புறம் ஓ மண்டையை உடச்சி வீட்டுக்கு போகும்போது உன் கையில் தந்து விட்டுருவேன். அப்புறம் தலை இல்லாமல் தான் நீ வீட்டுக்கு நடந்து போகணும், பார்த்துக்கோ. எக்கா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு என்னையும் மண்டை இல்லாம வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்றியே? என்னைய நம்பி வீட்டுல 3 ஜீவன் இருக்குது தெரியும்ல? தெரியும் டி, உன்னை நம்பி வீட்டில் 3 ஜீவன் இருக்குங்கிறனால தான் வாய் வார்த்தையில் தலையை வெட்டிடுவேங்கிறேன். இல்லை நினச்சிக்கியா செஞ்சே காமிச்சிடுவேன் உனக்கு. சரிக்கா நீங்க ரொம்ப கோவமா இருக்கியே, நான் இப்படிக்கா கிளம்புறேன். இல்லைன்னா அப்புறம் நான் வீட்டுக்கு தலை இல்லாம தானக்கா நடந்து போனோம். ஜெட்டி நெட்டு வெளி கோபப்படாதட்டி. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். வா, நானே இங்கே ஒத்தையில் ஆள் இல்லாமல் கிறுக்கு வாக்கில் புலம்பிட்டு கிடக்கிறேன். நீ ஏன் போகிற? எங்கே வா, என் துணைக்காச்சும் வந்து உட்காருவா. சப்பா நம்ம தலை பத்திரமாயிடுச்சு எப்படியோ. சரிக்கா காலையிலே எதுக்கு இவ்வளோ கோவத்தில் இருக்கியே சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை டி, எங்கள் அத்தை காலையிலே குழம்பு வை சோறு பொங்குன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாவ. ஆனால் என்ன குழம்பு வைக்கணும்னு தான் தெரியலை. என்ன குழம்பு வச்சாலும் வீட்டில் நல்லாலாங்கிறாவ. அதான் என்ன வைக்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கேன். இதெல்லாம் ஒரு யோசனையாக்கா? என்னக்கா நீங்க பேசாம மீன் குழம்பு வச்சு விடுங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இதுலாம் அப்படி எச்சு ஊறும். எக்கா என்ன டி? ஏக்கா நான் இப்ப என்ன சொன்னேன்னு என்னைய நீங்க அடிச்சிய? இதுக்கு நான் வீட்டுக்கே போயிருப்பேனாக்கா. கூட்டு வச்சு பொறமண்டையிலே அடிச்சு தட்டுறீலாமா? எட்டி உனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தானே, யார் வீட்லையாவது மீன் குழம்பு வைப்பாவளா? ஓஹோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் என்ன அதே மறந்துட்டேன்னா. இன்னைக்கு சாம்பார் தானே, அப்புறம் என்ன உங்களுக்கு யோசனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய? ஆமாம், சாம்பார் தான். அப்புறம் என்னக்கா இருக்கிறதுல ஈஸியான வேலை சாம்பார் வைக்கிற வேலை தான். குக்கரை எடுத்தோமா, பருப்பு உள்ள போட்டு விசில வச்சு தனியாக எடுத்தோமா, கடைஞ்சோமா, இருக்கிற காயெல்லாம் உள்ள அள்ளி போட்டு அதை வேக வச்சோமா, ஈஸியான வேலை. ஏன்க்கா உங்களுக்கு நீங்களாம் பாட்டி, உங்களுக்குலாம் சொல்லி தரணுங்கிற அவசியமே கிடையாது. இங்கே பாரு, உன்னை கொன்னே போட்டுருவேன் வயசாயிடுச்சுன்னா. நான் என்றும் இளமை. ஆ சொல்லிக்கிட்டாவ. சரி, அப்போ சாம்பாரே வச்சு விட்ருவோனே. செவ்வாய்க்கிழமை வேறு எந்த குழம்பும் நம்மளால் வைக்க முடியாது. ஆனால் வீட்டில் காயெல்லாம் இல்லையே, என்ன பண்ணுறது? என்ன பண்றதா? போய் பக்கத்து வீட்டில் திருடிட்டு வருவோமா? திருட்டா? ஏக்கா கோவப்படாதியே. சரிட்டி, அப்போ நான் பைய எடுத்துகிட்டு வரேன், போவோமா? சரிக்கா போவோம். ஏட்டி ஒரு நிமிஷம் நில்லு. ஏன்க்கா? ஒரே ஒரு நிமிஷம். யாரும் நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கு பாரு. யாரும் வந்த மாதிரி தெரியலையே.
பியாக்லாண்டு கதவு திறக்கிற சவுண்டு எனக்கு கேட்குது, முன்னாடி நிற்கிற உனக்கு கேட்கலையா? காதை நல்லா தீட்டி கேளிருமே. அட ஆமா, யாரோ வந்த மாதிரி இருக்க. யாரு? நாளைக்கு பார்க்கலாம் யாரு வரவன்னு. கண்டிப்பா மறக்காம பாருங்க.